2005ஆம் ஆண்டு முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் அவர்கள் மிசோரம் மாநிலத்துக்கு அபிஷியல் விசிட் போயிருக்காங்க. வந்த நிகழ்வு முடிந்ததும் நெக்ஸ்ட் டே மார்னிங் டெல்லி திரும்புவதுதான் பிளான். திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, உடனே கிளம்பணும் அப்படின்னு முடிவு எடுத்தாங்க. தகவல் உடனடியாக அப்பகுதி விமானப்படையின் தலைமை அதிகாரிக்கு தெரிவிப்படுத்த அந்த அதிகாரியோ இந்த விமான நிலையத்தில் இரவில் கிளம்புவதற்கான வசதி இல்லை அப்படின்னு பதில் தராரு. இதுவரை அவர் பார்த்த விஐபிகளும் அரசியல்வாதிகளும் ரிஸ்கை விட சேஃப்டிக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க. அதனால மற்றவர்கள் போலவே ஏபிஜே அவர்களையும் நினைச்சாரு. ஆனா கலாம் சார் யாருன்னா மணிக்கு 30,000 கிலோமீட்டர் வேகத்தில் ராக்கெட்டையும் ஒளியை விட வேகமா பறக்கிற ஏவுகணைகளையும் உருவாக்கியவராயிற்று. அவர் பார்க்காத ரிஸ்கா? அடுத்த கேள்வி வந்தது கலாம் அவர்களிடம் இருந்து. இதுவே அவசர நிலையாக இருந்தால் என்ன செய்வீர்கள்? இந்திய விமானப்படை காலை வரை காத்திருக்குமா என திகைத்து போனார் அந்த அதிகாரி. முப்படைகளின் தலைவரான கலாமின் இந்த உத்தரவை உடனடியாக டெல்லியில் உள்ள மூத்த அதிகாரிகளுக்கு தெரிவிக்க டெல்லியில் இருந்து விமானப்படை அதிகாரிக்கு பதில் வந்தது. இந்தியாவின் ஏவுகணை மனிதரின் உத்தரவு, செயல்படுத்துங்கள், வேற வழி இல்லை. ரன்வேயின் 2 பக்கத்திலையும் லாந்தர் விளக்குகளையும் தீப்பந்தங்களையும் கொளுத்தி போர்க்கால யுதிகள் மூலம் தற்காலிக வெளிச்சம் ஏற்படுத்தப்பட்டது. இரவு 9 மணிக்கு குடியரசுத் தலைவரின் விமானம் கலாம் மற்றும் அவரது குழுவினர்களுடன் 22 பேருடன் புறப்பட்டு பாதுகாப்பாக டெல்லியை அடைந்தது. அப்போது கலாம் காட்டியது அசாத்தியமான துணிச்சல்.